இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மது அருந்திய இடத்தில் தகராறு, இளைஞர் அடித்து கொலை, 3 பேருக்கு போலீசார் வலை. கருத்து கணிப்புகள் எப்படி இருந்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், கே பாலகிருஷ்ணன் பேட்டி. மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறு, பரோட்டா மாஸ்டர் இரும்பு ராடால் அடித்து கொலை. புதுச்சேரி வில்லியனூர் அருகே மது அருந்திய பொழுது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவா. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் பொழுது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். இதேபோல மே தின விடுமுறையை ஒட்டி நேற்று தேவா சொந்த ஊர் வந்திருந்தார். இதனிடையே நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடை ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது தமிழ் மற்றும் அங்கிருந்த தேவா ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இது கைகலப்பாக மாறியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு இரும்பு ராடு, பைப்பு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். அதில் இரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பிச் சென்று விட்டது. இதைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பன் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி அங்குள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ராகுல் புகார் அளித்தார். அதன் பேரில் தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். மோடி அரசு தேர்தல் வரை கபட நாடகம் ஆடிவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தி நாட்டு மக்கள் மீது விலைவாசியை சுமத்தி மோசமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் எழுதிய திருப்பி அடித்த வரலாற்று நூல் வெளியீட்டு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், மோடி அரசு தேர்தல் வரை கபட நாடகம் ஆடிவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ளனர். வணிக சிலிண்டர் கிடைக்காததால் பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. சாலையோர உணவு கடை வியாபாரிகள் கூட கடைகளை நடத்த முடியவில்லை. உணவு கடைகளை நம்பியுள்ள மக்கள் பெரும் அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவு வெளியான பிறகு வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை, பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்துவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது. ஈரான் மீது போர் தொடுத்து இந்த விலை உயர்வுக்கு காரணமான அமெரிக்காவை தட்டி கேட்க திராணி இல்லாத மோடி நாட்டு மக்கள் மீது விலைவாசியை சுமத்தி மோசமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். 2வது முறையாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதுச்சேரியில் ஏற்கனவே பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பள்ளிகளில் மாநில பாடத்திட்டங்களை நிறுத்திவிட்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர். சிபிஎஸ்இ மாற்றத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிறார்கள். பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற புதுச்சேரியில் பிரெஞ்சை 3 மொழியிலிருந்து ஒரு மொழியாக எடுத்துவிட்டனர். அப்படியென்றால் தாய்மொழி கல்விக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க போகிறது? மும்மொழி கொள்கை என்று சொன்னால் கூட ஆங்கிலமும் இந்தியும் தான் இருக்குமே தவிர தமிழ் மொழி இருக்குமா என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேள்விக்குறியாகியுள்ளது. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடும். இந்த மும்மொழி கொள்கையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சமுத்திர ஆரத்தி காண்பித்து ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டு வழிபட்டனர்.
புதுச்சேரி மாநிலம் மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் தொடர்ச்சியாக 57வது மாதம் நடத்தும் சித்திரை மாத சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம் எதிரில் பௌர்ணமி திருநாளில் காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜைக்கு நிகராக பஞ்சபூத வழிபாட்டின் அங்கமாக சமுத்திர ஆரத்தி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரத்தியை காண்பித்து ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் புதிய அரசு அமைவதற்கு முன்னதாக புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் டைல்ஸ்களை பளபளப்பாக்குதல், சுவர்களுக்கு வண்ணம் பூசுதல் மற்றும் கட்டமைப்பு பழுதுபார்ப்பு உள்ளிட்ட புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. சட்டசபைக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் முதலமைச்சர் மற்றும் 5 அமைச்சர்களும் அடங்குவர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சட்டசபையில் பொதுப்பணித்துறை சார்பில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகிறது. கழிவறைகளை சுத்தம் செய்தல், மின்சார பழுதுபார்ப்பு மற்றும் குளிரூட்டிகளை பராமரித்தல் போன்ற அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளும் சட்டசபை வளாகம் முழுவதும் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் சுவர்களுக்கும் வண்ணம் பூசுதல் மற்றும் சிறு பழுதுபார்ப்பு பணிகள், வளாகத்தில் உள்ள டைல்ஸ் தரையை இயந்திரம் மூலம் பளபளப்பாக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அமைச்சர் அலுவலகங்களுக்கு உள்ளே பணிகள் நடைபெறவில்லை. ஏனெனில் வழக்கமாக பதவியேற்கும் அமைச்சர்கள் தங்களின் விருப்பங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களின் அடிப்படையில் அறைகளை மாற்றி அமைப்பது வழக்கமானது. வெளியூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 142வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 142வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், மணிகண்டன், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, கார்த்திக், ஹரிஷ், முத்து, சதீஷ், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஜென்மராக்கினி மாதா ஆலய சூசியப்பர் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் மே தினத்தை முன்னிட்டு வருடம்தோறும் சூசியப்பர் இயேசுநாதர் தேர்பவனி நடப்பது வழக்கம். இதனை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் இயேசுவின் சொரூபம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரின் பாடல்களை பாடியவாறும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இயேசுவை வழிபட்டனர். கரையாம்புத்தூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூனியன் கரையாம்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு முத்து பல்லக்கில் கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி கமலக்கண்ணன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் கரகாட்டம் மற்றும் தெருக்கூத்தும் நடைபெற்றது. காரைக்காலில் நீட் இலவச பயிற்சி பெற்று தேர்வு எழுத உள்ள மாணவர்களை வாழ்த்தி சான்றிதழ்களை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா. காரைக்காலில் உள்ள டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு சோதனை முறையில் 5 மாணவர்கள் மட்டும் நீட் பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனை விரிவுபடுத்தி இந்த ஆண்டுக்கு 48 மாணவர்களுக்கு டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 40 நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் PSR கோல்ட் ஹவுஸ் இயக்குநர் பிரேமானந்த், ஹவுஸ் ஆஃப் நிலா CEO வெண்ணிலா ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவர்களை ஊக்குவித்து பேசினர்.
எய்ம்ஸ் அகாடமி இயக்குநர் புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் தலைமை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியினை ஆசிரியர் விஜயலட்சுமி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நீட் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடுக பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, கலசாபிஷேகம் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் கூட்டு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் மற்றும் கூட்டு வழிபாடு வெட்டவெளி தியானம் நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவின் 59வது பிறந்தநாள் விழா பூத்துறை மணல்ல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ 59வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராபதி ஏற்பாட்டில் பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொருளாளர் அருள், தொகுதி துணை செயலாளர் துரை கதிரவன், கோபாலன் கடை அவைத்தலைவர் ஆனந்த கணபதி, ஸ்ரீனிவாசன், கடப்பேரிக்குப்பம் சுந்தரமூர்த்தி, ஊசுடு தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜய், முருகன் என்கிற இரிசன், பழனி, நாகமுத்து, மோகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் பி. சா. இளஞ்செழிய பாண்டியன் உடனிருந்தார். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மாநில தோமுசா சார்பில் மே தின விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மேட்டுப்பாளையம் தேவி பாட்டில் தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மே 1 தொழிலாளர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் தேவி பாட்டில் தொழிற்சாலையில் உட்பட மாநிலத்தில் உள்ள 37 இடங்களில் தோமுசா கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தோமுசா பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். தோமுசா நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் தோமுசா கௌரவ தலைவருமான எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு தோமுசா கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சக்திவேல், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், சக்திவேல், நடராஜன், வடிவேல், சக்திவேல், ராஜா என்கிற தியாகராஜன், கலிய கார்த்திகேயன், தோமுசா நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் மே தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் தேவநாதன், செல்லத்துறை மே தின வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.
காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வழிபாடு, ஆராதனைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகின்றோம். காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழுமையடைகிறார். இதில் மன அமைதி மற்றும் குடும்ப நலன் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பௌர்ணமி தினத்தன்று வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இதில் கலந்து கொள்வார்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சம். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மது அருந்திய இடத்தில் தகராறு, இளைஞர் அடித்து கொலை, 3 பேருக்கு போலீசார் வலை. கருத்து கணிப்புகள் எப்படி இருந்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், கே. பாலகிருஷ்ணன் பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.